நாளை நடைபெற இருக்கும் தமிழக வாக்கு எண்ணிக்கைக்கு தடை கோரும் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது நீதிமன்றம். இது பற்றிய தகவல்களை செய்தியாளர் முகேஷிடம் கேட்கிறார். முகேஷ், வாக்கு எண்ணிக்கையை எதிர்த்த மனுக்கள் எந்த அடிப்படையில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது? அதேபோல அந்த 570 கோடி ரூபாய் பற்றிய தகவல்களை நீதிமன்றம் எப்படி எடுத்துக்கொண்டது, அது பற்றி சொல்லுங்கள். கணேஷ், இந்த 3 வழக்குகளையும் பாத்தீங்கன்னா முக்கியமாக 234 தொகுதிகளையும் ஒரே நேரத்தில் வாக்கு எண்ணிக்கை நடத்தணும் அப்படின்றது முக்கியமான கோரிக்கையா இருந்தது. அதனாலதான் அந்த வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெற இந்த எண்ணிக்கை தள்ளி போட சொல்லி கேட்டிருந்தாங்க. அது டிராபிக் ராமசாமியோட மனு மட்டும் பாத்தீங்கன்னா அந்த திருப்பூர்ல பிடிப்பட்ட 3 கண்டெய்னர்ல பிடிப்பட்ட 570 கோடி ரூபாய் பணத்தோட தன்மை குறித்த முழு விசாரணை முடியும் வரை நாளை நடைபெற வாக்கு பதிவை தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி வாக்கு எண்ணிக்கை தள்ளி வைக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருந்தாரு. இந்த 3 மனுக்களையும் சேர்த்து டிராபிக் ராமசாமி மனுல மட்டும்தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பதில் மனு தாக்கல் செஞ்சாங்க. அந்த விவரங்களை நீதிமன்றம் எடுத்துக்குது. என்ன அடிப்படைனா இவங்க அந்த டிஸ்பியூட்டான பணம் ஒரு பிரச்சனைக்குரிய பணம் கிடையாது. அதுக்கு தகுந்த ஆதாரங்கள் காட்டின பிறகு அந்த பணங்கள் ரிசர்வ் பேங்க் மூலியமா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஒப்படைக்கப்பட்டுச்சுன்னு சொல்லதை ஏத்துக்கிட்டு தடை விதிக்க கோரிய டிராபிக் ராமசாமியோட மனு தள்ளுபடி பண்ணிருக்காங்க. இதே போல சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தோட செந்தில் ஆறுமுகம் தொடர்ந்த வழக்குல பாத்தீங்கன்னாக்க அதிமுக திமுக 2 பேரும் இந்த பண முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காங்கன்னு தெரியுது. அதோட வேட்பாளர்களோட தகுதியை தகுதி இழப்பு செய்ய வைக்கணும், 2 கட்சிகளோட அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும். அதனால இந்த தேர்தல் அவங்க பங்கேற்ற தேர்தலை செல்லாது என அறிவிச்சுட்டு நாளை நடைபெற வாக்கு எண்ணிக்கைக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதே போல தலித் பாண்டியன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள தேர்தலை மறு தேர்தல் நடத்தும் தன்னோட வாக்காளர்கள் தான் முடிவு பண்ணணுமே தவிர தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணக்கூடாது அப்படின்ற கோரிக்கையோட வழக்கு தொடர்ந்தாரு. இந்த 3 மனுக்களையும் தேர்தல் ஆணையம் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் நிரஞ்சன் என்ன சொன்னாருனாக்க, தேர்தல் ஆணையம் என்பது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அதுல இன்னொரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியா இருக்கிற நீதித்துறை எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது. கடந்த மார்ச் 4ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்ட தேர்தல் அறிவிப்பாணையிலிருந்து இந்த மே 22ஆம் தேதி வரையிலான அந்த காலகட்டத்திற்கு தேர்தல் ஆணையம் எடுக்கும் எந்த முடிவிற்கும் எந்த நீதிமன்றமும் தடை விதிக்கவோ இடைக்கால தடை விதிக்கவோ அதிகாரம் இல்லை என்பதை அவர் தரப்புல அழுத்தமான வாதமா எடுத்து வச்சாரு. அதுக்கு பதில் வாதமா இந்த 3 பேர் டிராபிக் ராமசாமி, செந்தில் ஆறுமுகம் உள்ளிட்ட 3 பேர் தரப்புல தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக உயர்நீதிமன்றங்களும் உத்தரவிடலாம், நீதிமன்றம் உத்தரவிடலாம் என்பதற்கு தகுந்த ஒரு இறுதி தீர்ப்புகளையோ உத்தரவுகளையோ எந்த ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்படல. பொதுவாக செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் செய்திகள் அடிப்படையாக வச்சுதான் அவங்க வழக்கு தொடர்ந்தாங்க. இது அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவா இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கணேஷ்.